Dear teachers, welcome to JS in English Learning. We are with Carol Churchill's Top Girls, the play. We have seen the introduction, the background, and we have also seen the characters. Now we are straight into the discussion of the three acts. மொத்தம் எத்தனை acts இருக்கு? 3 acts, sir. Three acts. Three act and இந்த 3 act எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is in a non-linear time frame. நான்-லீனியர்னா இது ஒரு போஸ்ட் மாடர்ன் பிளேன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் மாடர்ன் ஃபெமினிஸ்ட் பிளே. நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் பிளேல என்ன இருக்குன்னா பிகினிங், மிடில், எண்ட். அப்புறம் அப்படியே அது எங்கே தொடங்கும்? பாயிண்ட் 1ல் தொடங்கும், 2, 3, 4, 5, 6ன்னு போகும். அது வந்து ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணும். க்ரோனாலஜி அப்படின்னு அசெண்டிங் ஆர்டரில் போகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட், பாஸ்ட் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் பாஸ்ட், பாஸ்ட் ப்ரெசென்ட் அப்படின்னு ஓவர்லாப் ஆகுற மாதிரி இருக்கு. That is the technique that is adopted here. அதே மாதிரி ஆக்ட் 1ல் there is overlapping dialogue. overlapping dialogue. ஒரே நேரத்தில் 5 கேரக்டர்ஸும் கரை முறைன்னு கத்துற மாதிரி. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஏதோ இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா, ரொம்ப ஃப்ரீயா ஒரு இடத்துல they have got a chance to express themselves. So self expression comes spontaneously by all the characters. இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, there is the same actor who performs a multiple role in the play. இது எல்லாமே இந்த பிளேல நீங்க பார்க்க போறீங்க. Okay, now act 1. Act 1 is it actually speaks about the dinner party. Okay, it's a dinner party hosted by Marlene. Marlene யாரு அப்படின்னா, she is a professional woman. Okay, from the present time, she has been promoted to the position of the managing director of an employment agency by name Top Girls Employment Agency. அவங்கள மேனேஜிங் டைரக்டர் பொசிஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கண்டென்ட் பண்ணாங்க, அந்த போஸ்டிங் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த போஸ்டிங்கை செலிப்ரேட் பண்றதுக்கு, இந்த ப்ரொமோஷனை செலிப்ரேட் பண்றதுக்கு she is hosting a celebratory dinner. இந்த செலிப்ரேட்டரி டின்னருக்கு அவங்க ஒரு 5 பேரை கூப்பிட்டுருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த மாடர்ன் டைம்ல இருந்து வரக்கூடிய விமன் கிடையாது, எல்லாமே விமன். அவங்க யார் யாரை இன்வைட் பண்ணியிருக்காங்க? 5 பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதுல எந்த ஆண்களும் கிடையாது, எல்லாருமே பெண்கள் தான். எல்லாமே பெண்கள் தான் அழைக்க விருந்தாளிகளாக அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த 5 பெண்களும் எங்க இருந்து வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are from history, literature, myth and art. இவங்க எல்லாமே எந்தெந்த ஏரியால இருந்து வர்றாங்க? வரலாற்றிலிருந்து, கடந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களாக இருக்கிறாங்க, இலக்கியத்துல இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கிறாங்க. அப்புறம் மித் அப்படின்னா புனை கதைகள்ல இருந்து வரக்கூடியவங்க, புராண கதை, புனை கதை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆர்ட் ஃபார்ம்ல இருந்து இவங்க எல்லாம் உயிர் பெற்று மீண்டும் வருகிறார்கள். ஏன் சார் இவங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, these are the women who have established themselves even at the expense of their personal lives. தங்களுடைய லைஃப் வந்து ப்ராப்ளம் ஆகும்னு தெரிந்து கூட என்ன பண்ணாங்க? they wanted to prove that they are somebody. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாரையுமே இவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாருமே என்ன பண்றாங்க? they come to the dinner party. Where is the dinner hosted? The dinner is hosted in London on an evening in early 1980s. And the atmosphere is a surreal atmosphere. Real அப்படின்னா இப்போ இருக்கிறது யதார்த்தமானது. சர்ரியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா it is a bit of fantasy plus real mixed. ஃபேண்டசியும் ரியலும் மிக்ஸ்டா இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இதுல இந்த பார்ட்டிக்கு வர்றதுல ஒருத்தர் பிரசன்ட் டைம்ல இருக்காங்க, மீதி எல்லாம் உயிர் கடந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள், வரலாற்றுல இருந்தவங்க, இலக்கியத்துல ஒரு கதாபாத்திரமாக இருந்தவங்க, கதைகள்ல இருந்தவங்க, அப்புறம் ஆர்ட் ஃபார்ம்ல இருந்தவங்க. இவங்க எல்லாம் they come alive and they are you will find that they come and they congratulate Marlene for her success.
அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி இந்த டின்னர் பார்ட்டியில அழகா என்ன பண்றாங்கன்னா, இந்த டின்னர் பார்ட்டி நார்மலா சக்சஸ் மீட் எல்லாம் ஒரு காலத்துல யாரு பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் சக்சஸ் மீட் வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த சக்சஸ் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் லைக் பேச்சுலர்ஸ் பார்ட்டி தான். எல்லாம் ஒரே கூத்து குடி கும்மாளம். குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலத்துல யாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதாக இருந்தது வாய்ப்பு அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான். அதுலயும் ஹாட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கும்போது இதுல ஒரு கான்வர்சேஷன் வருது. ஹாட் ட்ரிங்க்ஸை பத்தி இந்த விமென்லாம் பேசும்போது சொல்றாங்க, ஒரு காலத்துல இது ஆண்கள் குடிக்கிறது மட்டும் தானே இருந்தது, பட் இன்னைக்கு நம்ம எல்லாம் குடிக்கிறோம் அப்படின்னா we are all greater than men. We have defeated men in some way or the other. அண்ட் பர்டிகுலர்லி எல்லாரும் இந்த மார்லின் அப்படிங்கிற கேரக்டரை வந்து ஏன் அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா, she has defeated a man in the contest and she has become the managing director of a very popular employment agency. அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா மார்லினை எதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து எம்ப்ளாய்மெண்ட் பெண்களுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்குமா அப்படின்னு கேட்கும்போது மார்லின் சொல்றா, இல்ல என் கம்பெனியில நான் பாஸா உட்கார்ந்துருப்பேன் எம்டி போஸ்ட்ல, எனக்கு கீழே நிறைய கலீக்ஸ் இருப்பாங்க, நான் அவங்க எல்லாமே நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாரையுமே இன்டர்வியூ பண்ணி வேற கம்பெனிக்கு அவங்கள அனுப்பி விடுவாங்க, வேற போஸ்டிங் வந்து இன்டர்வியூ பண்ணி அனுப்பி விடுற வேலை தான் எங்களுடைய வேலை. இதுல ஆண்களும் வருவாங்க பெண்களும் வருவாங்க. அப்ப ஆண்களுடைய ப்ரொஃபஷனல் என்ரிச்மெண்ட்டுக்கும் பெண்களுடைய ப்ரொஃபஷனல் என்ரிச்மெண்ட்டுக்கும் நான் காரணக்கர்த்தாவா இருக்கிறேன்னு சொன்னோன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, சூப்பர்ப்பா பக்காவா இருக்கிற. அதே நேரத்துல அவருடைய காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படின்னா, she is wearing men's costume. அத பத்தியும் இங்க நிறைய கமெண்ட் இருக்கு. Is the information clear, teachers? Yes, sir. ஓகே. இப்போ நம்ம அந்த அஞ்சு கேரக்டர் இருக்குல்ல, அந்த 5 கேரக்டருக்கு மட்டும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 கேரக்டர்ஸ் நான் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். ஏன்னா 14 பேஜஸ் போயிருக்கு. இன்னும் அந்த 5th கேரக்டர் என்ட்ரி கொடுக்கல. அது 4 கேரக்டர்ஸ் மட்டும் நான் அங்க இருந்து பிரசன்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Shall I, teachers? So I'll be stopping this and I'll share the other file. நீங்க அந்த ஃபைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரிஜினல் டெக்ஸ்ட், த ரீடிங் ஆஃப் ஒரிஜினல் டெக்ஸ்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு அங்க தெரியும். ஓகே, ஐ எம் கோயிங் டு டேக் அப் திஸ் பிளே டாப் கேர்ள்ஸ் பை கேரல் சர்ச்சில். அதுல ஆக்ட் 1. ஆக்ட் 1ல ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பார்த்துட்டு வந்துருவோம். நவ் லுக் அட் த ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டுடைய பேரு இந்த டெக்ஸ்ட்ல மென்ஷனே ஆகல. Okay, it is one of the topmost restaurants in எங்க லண்டன். லண்டன் இஸ் சிட்டி சென்டர். அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவங்க ஒரு டின்னர் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈவினிங் டைம். அண்ட் த டேபிள் இஸ் செட். டேபிள் கிளாத் என்ன கலர் டேபிள் கிளாத்னு ஒரு வேளை கேட்டாலும் கேட்பாங்க. நம்ம ஆட்கள் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னே தெரியல. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறதும் சில நேரங்களில் இல்லை. ஏன்னா எத்தனை டைம் இந்த ஃப்ரேஸ் ரிப்பீட் ஆகிருக்கிற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற அவசியம் நமக்கு இருக்கு. the table cloth என்ன கலர் டேபிள் கிளாத் டீச்சர்ஸ்? ஒயிட் கலர் டேபிள் கிளாத். அப்ப என்ட்ரி கொடுக்கறது மொத்தம் டேபிள் எத்தனை பேருக்கு சேர் போட்டிருக்காங்க அப்படின்னா 6 பேருக்கு போட்டிருக்காங்க. 6 பேருக்கு டேபிள் போட்டுட்டு யாருமே இன்னும் வரல. மார்லின் வந்து அந்த டேபிள் எல்லாம் எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. எல்லாமே பக்காவா இருக்கு. அண்ட் she starts speaking about a liquor. I would like a bottle of Fresca tea. Bottle of Fresca tea. எனக்கு அந்த Fresca tea இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல இருந்தே தெரியுது இவங்க என்ன மாதிரி உமன். இந்த ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய உமன் இருக்காங்க இல்லையா, என்ன மாதிரி அப்படிங்கும்போது வைன் சாப்பிடக்கூடியவங்க. இட்ஸ் கால்ட் கோல்டன் வைன். திஸ் இஸ் ஃப்ரம் ரோம், இட்டலி. இந்த மாதிரி ஒரு வைன் குடிச்சா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா கிளைமேட் ரொம்ப சில்லா இருக்கு. நார்மலா ட்ரெடிஷ்னலா விமென் டு நாட் ட்ரிங்க் லிக்கர் அப்படின்னு நம்பப்படுது இல்லையா. ஆனா ப்ரொஃபஷனல் விமென் டு ட்ரிங்க். எதுக்கு அவங்க குடிக்கிறாங்க? வேணும்னு குடிக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. that professional ethic demands it. ஒரு எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு ஜாலியா உட்காந்து
குடிப்போமே அப்படின்னு குடிக்கிறதுக்காக, ஒரு சோஷியலைஸ் பண்றதுக்காக. பட் தட் பிகம்ஸ் a லைஃப் ஸ்டைல். அப்போ அவங்க ஒரு வைன் குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன வைன் குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க? ஃப்ரெஸ்காட்டி வைன். ஃப்ரெஸ்காட்டி வைன் குடிச்சா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்கும்போது the first character enters. the first character யாரு? இசபெல்லா. இசபெல்லா பேர்ட். இசபெல்லா பேர்டை நம்ம ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்க நம்ம சொல்லக்கூட இந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ஸ்டோரி ஃபுல்லா புரியும். ஹே நான் இசபெல்லா பேர்ட், இவங்க யாரு அப்படின்னா she is a 19th century adventurer, a Victorian adventurer, a traveler, a writer, and இவங்க பாத்தீங்கன்னா she dominates act 1 to say. ரொம்ப அதிகமா யாரு சார் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா she is the one who speaks. She speaks a lot, and in the particular act 1ல she is described as a traveler who has traveled to different places. பல இடங்களுக்கு போயிருக்காங்க. அமெரிக்கா, ஹவாய், ஜப்பான். அதே நேரத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, சோஷியல் ப்ராப்ளம் இருந்தது, கல்ச்சரல் ப்ராப்ளம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்க மேலே வர்றாங்க. அண்ட் பர்டிகுலர்லி இசபெல்லா எதை பற்றியெல்லாம் அவங்க பேசுவாங்க அப்படின்னா, இசபெல்லா ஸ்பீக்ஸ் அபவுட் ஹர் சிஸ்டர். ரொம்ப முக்கியமா அந்த ஹவாய் அப்படிங்கிற பிளேஸ்ல அவருடைய சிஸ்டர் வாழ்ந்ததாக இதுல குறிப்பு இருக்கு. சிஸ்டருடைய பேர் என்ன? ஹென்னி. எனக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும், ஆனா ஹென்னிக்கு அட்வென்ச்சர் பிடிக்காது. அவளுக்கு அந்த ஊர்ல தான் இருக்கிறது பிடிக்கும், ஆனா எனக்கு ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டிராவலை பத்தி, த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிராவலை பத்தி பேசின ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர்னு கேட்டா இட் இஸ் இசபெல்லா பேர்ட். பேர்டுன்னு பேர் வச்சிருக்காங்களே, பேர்டுனா பறவை மாதிரி பறந்துகிட்டே இருப்பாங்க. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? இவங்க அப்பா வந்து ஒரு பாதிரியாரா இருந்திருக்காரு. He is a clergyman, and she also speaks about her marriage and how beyond marriage how she established herself as a woman, as a explorer. இப்போ இவங்களுடைய கேரக்டர் நீங்க படிக்கும்போது you will come to know that she was a modern day woman. Though she was in the past, she had the spirit of a modern day woman. Is the information clear? Yes, sir. ஓகே, அங்க பாருங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அப்படியே இந்த ஹென்னியை பத்தி சொல்லும்போது, ஹென்னி அப்படிங்கும்போது ஹவாய், அப்புறம் என்ன பிளேஸ் இருக்கு அப்படின்னா there is a reference to another place called Scotland. ஹவாயை பத்தி பேசியிருக்காங்க, ஸ்காட்லாண்டை பத்தி பேசியிருக்காங்க. அதற்கப்புறம் you will find that this Isabella speaks about her father to a great extent. எத்தனை வயசு வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்காங்க? she loved freedom. அதனால 50 வயசு வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்கல, 50 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணேன், what is the use of getting married அப்படின்னு நிறைய விஷயம் அவங்க பேசியிருப்பாங்க. The next character பாருங்க, இவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த கேரக்டர் என்ட்ரி கொடுக்குறாங்க. Who is the second next character to enter? Lady Nijo. Yeah, it is Lady Nijo. அந்த நிஜோ கேரக்டருக்கு முன்னாடி நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, லேடி நிஜோ எங்கேயாவது இந்த ஒரு இடத்துல போட்டிருக்கேன். The second character is Lady Nijo. தேர்ட் கேரக்டர் ஜம்ப் பண்ணி போயிட்டேன். லேடி நிஜோ யாரு அப்படின்னா, she was the daughter of the Japanese prime minister and she became a concubine to Emperor Fukakuza at the age of 14. அவங்க 14 வயசுல இருக்கும்போது எம்பரருடைய ஸ்டெப்னியா இருந்தாங்க, கான்குபைனா இருந்தாங்க. And why did she become? Because she followed what her father stated. அப்பா என்ன சொன்னாரு? அம்மா நீ தலைவருடைய மனசு நோகாம இருக்கணும். ஏன்? தலைவர் தான் கடவுள். அப்பாவை கடவுளா பாக்குறாங்க. என்ன அவர் தானே வளர்த்தாரு, அவர் யூஸ் பண்ணா தப்பு கிடையாது. அடுத்தது அவர் இறக்கும் தருவாயில என்ன சொல்லிட்டு போனாரு? தலைவரை பார்த்துக்கோ, தலைவர் மனசு கோணாம நடக்கும். அப்படிங்கும்போது தலைவருடைய மனசும் கோணாம நடந்துகிட்டே இருந்தாங்க. இதனால அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்படின்னா, she loved wearing silk costume, a luxurious dress. Are you there, teachers? Yes, sir.
இவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்களா? 4 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா இந்த 4 பிள்ளைங்களும் அவங்களிடமிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒருவேளை அந்த குழந்தைகளை எடுத்து வித்து இருந்திருக்கலாம், அல்லது அந்த குழந்தைகளை கொன்றிருக்கலாம். ஏன் அந்த குழந்தைகளை விட்டா அது வந்து அடுத்த அரச பொசிஷனுக்கு கேட்கும். அந்த எம்பருடைய ராயல் ஒய்ஃப் உடைய குழந்தைகளுக்கு காம்படிட்டரா வரும். அதனால அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. அப்போ ஒரு தாய்மைக்கான அந்த ஒரு பொறுப்பு அவங்களால செய்ய முடியல. At the age of 26, she lost the favor of the emperor. She fell out of the favor of the court and she started becoming a wanderer for the next 20 years. 20 வருஷம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுனா, ஒரு நாள் யாருக்குமே தெரியாம அரசவையை விட்டு வெளியேறாங்க. இவங்களா வெளியேறினாங்க. வெளியேறி என்ன பண்ணாங்க? over 20 years she was traveling across Japan on foot. ஜப்பான் முழுவதும் அலைந்து திரிந்தார்கள். Are you there, teachers? Yes, sir. அப்படியே அலைந்து திரிந்து என்ன பண்ணாங்க? ஃபைனலா பல நாடுகள், பல இடங்களுக்கு தெரிஞ்சாங்க. இப்ப எங்க வந்திருக்காங்க? இந்த டின்னர் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஓகே. அண்ட் லேடி நிஜோ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கேரக்டர் ஆக்ட் 1ல எந்த ஒரு ஆக்டர் வந்து லேடி நிஜோவா நடிச்சாங்களோ, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆக்ட் 2ல she appears as the character Win அப்படிங்கிற ஒரு கேரக்டராக she doubles அப்படின்னா reappearing in modern day character. Is the information clear? Yes, sir. And the Win character பாத்தீங்கன்னா, she is a modern day woman struggling to establish herself, wants to become prominent. அதே நேரத்துல அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, she has an affair with not a unmarried man but a married manோட ஒரு affair இருக்கு அந்த வின் அப்படிங்கிற கேரக்டர். அப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எதுக்கு சார் அவங்க ஒரு மேரிட் உமனோ ஒரு மேரிட் மேனோட அஃபேர் வச்சுக்கிட்டாங்க வின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் ஆர்டர் டு கெட் அ ஹையர் பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு பாஸோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா பாஸ் நம்மளை ப்ரொமோட் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சு இருந்தாங்க. ஸோ இனவே இட்ஸ் அ கிரிட்டிசிசம் ஆன் ஹவு விமென் ஹாவ் டு ஃபைட் ஃபார் தேர் ஏஜென்சி, ஃபார் தேர் பொசிஷன் அப்படின்னு கோட்டுறதுக்காக இந்த ஒரு கேரக்டரை கேரல் சர்ச்சில் ஹஸ் இன்ட்ரோடியூஸ்ட். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்ப ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து the love for costume, silk. அந்த சில்க்குக்காக ஒரு நல்ல ரிச் லைஃப்காக அவங்க என்ன வேணுமோ பண்ணாங்க. தங்களுடைய வாழ்க்கையை இழந்தார்கள். பிற்காலத்துல என்ன பண்ணாங்க? ஒரு மங்காவும் மாறினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். The third character to enter யாரு? போப் ஜோன். இல்ல, அங்க வந்து போப் ஜோன் சொன்னேன். அப்படியே சொன்னேன். தேர்ட் கேரக்டர் மாத்திக்கோங்க டெக்ஸ்ட்ல. The one to enter is நான் வந்து it is dull great. இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு சொன்னோம்லையா, ஒரு போர்ட்ரைட் உள்ள இருந்து வெளியில வந்த கேரக்டர். என்ன போர்ட்ரைட்ல இருந்தாங்க? It's called dull great portrait and this portrait was done by Peter Bruegel. அந்த போர்ட்ரைட்ல இருந்த ஒரு கேரக்டர் தான் இப்ப வெளியில வந்திருக்காங்க. Okay, she is depicted wearing an armor of over an apron, carrying a sword and a basket of kitchen utensils. And she is from என்ன folklore அப்படின்னா Flemish folkloreல இருந்த ஒரு கேரக்டர். அந்த folkloreல இருக்க கேரக்டரை வந்து ஒரு பிக்சரா மாத்துறாங்க. Okay, she was often called as Mad Meg. இந்த Mad Meg தான் டல் கிரெட்டான போர்ட்ரேட்ல வந்தாங்க. ஓகேவா? இவங்க த்ரூ அவுட் த பிளே ஷி இஸ் அ வெரி சைலண்ட் கேரக்டர். அதிகமா பேசாத கேரக்டர் யாரு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஷி இஸ் வெரி சைலண்ட் அண்ட் வித்ட்ரான் இந்த பார்ட்டி. இந்த டின்னர் பார்ட்டி ஃபுல்லா ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அப்ப லைட்டா உள்ள மூக்க நுழைச்சு என்ன கேட்பாங்க? பொட்டேட்டோ எங்க இருக்கு? பொட்டேட்டோ எனக்கு இந்த டிஷ் செய்ய தெரியும், எந்த டிஷ் செய்யணும் அப்படின்னு மட்டும் தான் பேசுவாங்க. மற்றபடி வேற எதையும் பெருசா பேச மாட்டாங்க. அண்ட் ஆக்ட் 1 உடைய எண்ட்ல she delivers a powerful monologue describing her invasion into hell. This is very important.
who delivers a powerful monologue at the end of Act 1 of Top Girls அப்படின்னு கேட்பாங்க. யார் வந்து பவர்ஃபுல் மோனோலாக் டெலிவர் பண்ணது? Dull grit. டல். Dull grit. ஓகே ஓகே. எதனால அவங்க ஹெல்லுக்கு போனாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த டெத் ஆஃப் ஹர் சில்ட்ரன் டியூரிங் வார். அதனால அந்த டெவில்ஸ் எல்லாம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஹெல்லில் அந்த டெவில்ஸோடு சண்டை போட்டாங்க. அண்ட் ஷி ரெப்ரசன்ட் த ஒர்க்கிங் கிளாஸ் ஃபீமேல் ரெசிலன்ஸ் அண்ட் கலெக்டிவ் ஆக்ஷன். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேரக்டர் தான் பின்னாடி அடுத்த ஆக்ட்ல யாரா வந்து அப்பியர் ஆவாங்க? she appears as Angie. Who is Angie? Marley's biological Marlene's biological daughter. அப்ப நம்ம வந்து அதை டிரான்ஸ்ஃபர்மேஷனா பார்க்க கூடாது. கிரெட் அப்படிங்கிற அந்த டல் கிரெட் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பிளே பண்ண ஆக்டர் அடுத்த ஆக்ட்ல ஆங்கியா வருவாங்க. ஏறக்குறைய ஒரே ஆக்டர் வந்து இந்த ரெண்டு ரோலையும் எதுக்கு சார் பண்றாங்க அப்படின்னா டு ஷோ தட் போத் ஆர் ஆல்மோஸ்ட் சேலிங் இன் த சேம் போட். இது மூணாவது கேரக்டர். எத்தனாவது கேரக்டர்? மூணாவது கேரக்டர் தானே டீச்சர்ஸ்? மூணாவது கேரக்டர். நாலாவது கேரக்டர், the fourth character to appear, Pope John. Okay, Pope Joan. The Pope Joan அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். Okay, she is a powerful metaphor for the sacrifices women make to achieve success in a patriarchal world. என்ன மாதிரிலாம் ஒரு கேரக்டர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு ஆணாதிக்க சமுதாயத்துல மேல வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய கேரக்டர் தான் போப் ஜோன் கேரக்டர். இவங்க தான் ஃபோர்த் கேரக்டர். நம்ம ஏற்கனவே சொன்னோம் 10 வயசுலே இவங்க ரொம்ப புகழ் பெற்றவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கு. she is considered to be infant prodigy. என்னவா அவங்க கருதப்பட்டார்கள்? infant prodigy. prodigyங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? prodigy, a young child with exceptional quality or ability. exceptional talented abilities உள்ள ஒரு சைல்ட தான் ப்ராடிஜின்னு சொல்லுவோம். இப்போ 2 வயசுல ஒரு குழந்தை 1330 குரலையும் சொல்லுது அப்படின்னா ஒரு ப்ராடிஜி. 10 வயசுல ஒருத்தன் இப்போ 24 PhD வாங்குறான்னு வச்சுக்கலாம், ப்ராடிஜி. நடக்கலையா? நடந்திருக்கு. அவங்கள பத்தி அதிகமா நம்ம பேசுனது இல்லை. ஒருத்தன் ஒரு யங் பாய் காட் மெனி PhDs அட் அ வெரி யங் ஏஜ். எல்லாருமே பார்த்து மிரண்டு போற அளவுக்கு அவனுக்கு எக்ஸப்ஷனலி டேலண்டட், அவனுக்கு இயற்கையாகவே நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. அதை அவன் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ ஜோன் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. ஜோன் உள்ள வரும் பொழுது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா she is described as a intellectual lady, very very intelligent, well versed in Latin. எந்த மொழியில அவங்க வந்து சிறப்பானவர்களாக இருந்தாங்க? Latin. And she speaks about a heresy. எந்த ரிலிஜியஸ் ஹெரட்டிக்க பத்தி பேசுறாங்க? ஜான் த ஸ்காட்டை பத்தி பேசுறாங்க. she believed completely in John the Scot. And at the age of 12 she eloped with a man who was 16. எதுக்காக ஓடினாங்க அப்படின்னா in order to educate herself, in order to become knowledgeable. பிற்காலத்துல என்னவாகிறாங்க? அவங்க கர்டினல் ஆகுறாங்க, போப்பாண்டவராகவும் ஆகுறாங்க. பட் என்னாச்சு? she took a chamberlain for her lover and became pregnant and she delivered a baby during a papal procession. And அதனால என்ன பண்ணாங்க? she was stoned to death. she was stoned to death. Is the idea clear, teachers? Yes, sir. இவங்க இந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த ஜோன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பிளே பண்ண ஆக்டர் தான் திருப்பியும் அடுத்த ஆக்டர்ல என்ன கேரக்டரா வர போறாங்க? ஆக்ட் 2ல லூயிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக வரப்போறாங்க. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? Yes, sir. ஓகே, வெரி குட். 5th கேரக்டர் யாரு? யாராதான் இருக்கணும்? அவங்க தான் உள்ள வருவாங்க. அவங்கள பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். Okay, now let's get back to
the play. So far we have seen how all the characters entered into the dinner party. Dinner party took place at what time? Evening, sir. It took place in the evening time. And all of them, they raised a toast. யாருக்காக ஒரு toast? To celebrate the success of Marlene. மார்லினுடைய அந்த சக்சஸ்க்காக எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்றாங்க. And with that you find there is lot of discussions about their own life sufferings. And act 1 அதோட முடியுது. Is the information clear? Yes, sir. Okay. Now I'll stop here, and you have any doubt here?